அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இல்லை, கிட்டத்தட்ட உண்மைதான். 4 இடங்களை கைப்பற்றி கொடுத்த ஒரு விஷயம். இந்த முறை ஒரே ஒரு இடம் தான். ஒரு திறமையான ஒரு இளைஞரை வந்து நீங்கள் டோட்டலாக தூக்கி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ணுறது உடன்பாடு கிடையாது. அண்ணாமலை அவர் கூட பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் இருக்குது, சினிமா நட்சத்திரம் இல்லாமல் ஒரு இருக்கு. பட் அவருக்குள்ள மரியாதை இங்கே இல்லை. அப்போ அவர் பார்க்குறாரு, எதுவுமே இல்லைங்கும் போது நம்ம எதுக்கு செயல்படணும். அண்ணாமலை பிஜேபி லேபிளை உடைச்சிட்டு வரணும். அதை பிஜேபி வந்து ரிசைன் பண்ணிட்டு டோட்டலாக எதுவுமே கிடையாது, நான் இப்போ பொது நபர் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சார் வந்து அந்த ஆர்வம் கிடைக்கிற வாய்ப்புகள் பழைய எல்லாமே ஓரங்கட்டப்பட்டால் 3 பேரும் மட்டும்தான் தமிழகத்தில் அப்படி ரவுண்ட் வரது வாய்ப்பு. ஒன்று விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின். இந்த 3 பேருக்கு தான் 3 பேர் தான் அடுத்த கட்டத்துக்கான அரசியல் பாதை இருக்கும். வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அரசியலுக்கு தனியாக ஆரம்பிக்கிறாரா இல்ல பிஜேபி லெவலுடைய ஏதோ அமைச்சர் போஸ்ட் வாங்கிட்டு டெல்லியில் செட்டில் ஆறாங்கிறது தெரியும். வணக்கம், நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீப காலங்களா வந்து ஒரு டாக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, அதை தாண்டி திரைத்துறையில இருக்கவங்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியும் வருது. இது உண்மையா? இல்லை, கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 2021 பிஜேபி எந்த அளவுக்கு மக்கள் கொண்டு சேர்த்தாலும் தெரியும். 4 இடங்களை கைப்பற்றி கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த முறை ஒரே ஒரு இடம் தான். இப்போ அந்த மாநில தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்குனாங்க. 2 தொகுதி மட்டும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு திறமையான ஒரு இளைஞரை வந்து நீங்க டோட்டலா தூக்கி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பண்றது உடன்பாடு கிடையாது. அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு தெரியும். போல்டா பேசக்கூடிய, மனசில் இருக்கிறத பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள், அவருடைய ஸ்பீச்சே தாறுமாறா இருக்கும் உங்களுக்கு. அதை அப்ப அவருக்கு வேண்டிய இடம் இங்க இல்லை. இப்போ நீங்க இன்னொரு சுருக்கமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள், மூத்த கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ டோட்டலா வந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்டு, அப்புறம் ரீல்ஸ் ஆச்சியா, ரியல் ஆச்சியா, ஏதோ ஒன்று மக்கள் ஆதரவு இருந்தது, தூக்கி உட்கார வச்சாங்க, உட்காந்துட்டாங்க. இன்றைக்கு அவர் போட்ட புது அரசியல் களத்தில் தான் பெரும்பான்மையான கட்சிகள் இப்போ வந்து அவருடைய பாதையில போறது மாதிரி இருக்கு. இப்போ பார்வை டிஎம்கேவும் ஜென்சி மீட் நடத்தினாங்க. எஸ், ஆமா, உள்ள வர்றாங்களா? ஏடிஎம்கேவும் நடத்த போறாங்க. ஆமா, அது அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு. அது விட்டுருவாத, சரி முயற்சி பண்ணி போட தப்பு கிடையாது. எல்லாமே ஒரு தானே. நீங்க மற்றவர்கள் போட்ட அரசியல் பாதையில விஜய் அவர்கள் போல. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு இவர் போட்ட ஒரு அரசியல் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ல அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷம், வரட்டும். பட் இங்க அண்ணாமலை அவர் கூட பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, அவருக்கு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் இருக்கு, சினிமா நட்சத்திரம் இல்லாம ஒரு இருக்கு. நீங்க காவல்துறையிலேயே நேர்மையான அதிகாரிகளுக்கு ரசிகர் மன்றம் இருந்தது, அண்ணாமலை அவர்களுக்கும் இருந்தது. பட் அவருக்குள்ள மரியாதை இங்க இல்லை. அப்ப அவர் பாக்குறாரு, எதுவுமே இல்லைங்கும் போது நம்ம எதுக்கு செயல்படணும். 234 தொகுதி 2 தொகுதி மட்டும் ஒதுக்கி தரும் போது எதுக்கு நான் போகணும். ஸோ ஒதுங்குறார். அப்பா உடம்பு சரியில்லைன்னு போயிட்டார். இப்போ ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டதா வருது. தனி கட்சி அவருக்கு வந்து கடந்த முறையே ஆட்சி தனி கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்லோப்படுத்தப்பட்டது, வேண்டான்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ வந்து இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே ஆரம்பிக்கலாமோன்னு ஒரு ஐடியா கேட்டு இருக்காங்க. இப்போ இதை கேள்விப்பட்ட ஒன்றிய அரசு உடனடியாக உனக்கு மாநில தலைவர் போஸ்ட் கொடுக்குறோம், இல்லை மத்திய இணையமைச்சர் போஸ்ட் கொடுக்குறோம், ராஜ்யசபை எம்பி ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், நம்ம இல்லை 2029 உங்களுக்கு சீட்டு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்ட தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து அண்ணாமலைக்கு அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதன் விளைவாக இப்போ என்ன பண்ணலாம்னா தனி கட்சி ஆரம்பிக்கின்ற கிட்டத்தட்ட முடிவு எடுக்கப்படுது. ஓகே, நீங்கள் சொன்னது மாதிரி அரசியல் கட்சியில் அவருடைய வந்து ஆதரவு சில பேர் இருந்தால் கூட திரையுலகத்தில் நீங்கள் இப்போ கேட்டீங்க, நீங்கள் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அபிமானம் உள்ளவர் அண்ணாமலை அவர்கள். அப்போ அவர்கிட்டையும் ஒரு ஐடியா கேட்கப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. ரஜினி அவர்கள் கிங் மேக்கராக அரசியலில் எல்லாத்தையுமே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்கும் போது அவருடைய ஆதரவும் கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அப்போ நீங்க பிஜேபி லேபிள் இருக்கீங்க இல்லையா, அண்ணாமலை பிஜேபி லேபிளை உடைச்சிட்டு வரணும். அவர் இப்போ உடைச்சிட்டு வந்ததுன்னா எப்படி இப்போ அண்ணா டைம் வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவக்கால போய் சேர்றாங்களோ அது மாதிரி நீங்க அதை பிஜேபி வந்து ரிசைன் பண்ணிட்டு டோட்டலாக எதுவுமே கிடையாது, நான் இப்போ பொது நபர் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க ரஜினி சார் வந்து அந்த ஆர்வம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க டோட்டலா அந்த பிஜேபி லேபிளை உடைங்க, அந்த சாயத்துல இருந்து வெளில வந்துருங்க. வெளியில வந்ததுக்கு பிறகு வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்லி ரஜினி சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. அப்படி ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியில வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தான் இப்போ மக்கள் சேவை கட்சி, இல்லை மக்கள் சேவை கழகம், மக்கள் சக்தி கழகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சிருக்காங்க, எம்எஸ்கேன்னு சொல்லிட்டு. அது ரஜினி அவர் 2020 வந்து டெல்லியில வந்து அவருடைய ரசிகர்கள் சபை வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தர்றத மாதிரி இருக்காங்க ஒரு விஷயத்துல. ஓகே,
இப்போ அண்ணாமலை தனிநபராக வந்தால் ரஜினி அவருடைய ஆதரவு வந்து கிடைக்குங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் ஆதரவு அண்ணாமலைக்கு வருங்கிற மாதிரி ஒரு தகவலும் பேசப்பட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இப்போ இவர் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை. ஓகே, நம்ம பிஜேபிங்களோட இன்னைக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறார். இப்ப டெல்லியில் இருக்கார். இன்னைக்குள்ள முடிவு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க. பட் என்ன நிலைப்பாடு எடுக்க போறார் இப்போதைக்கு உள்ள வந்து அந்த நிலவரம் இதுதான். கொள்கையா என்ன இருக்கும்? என்ன இருக்க போகுது? ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் கொள்கை எடுத்ததே பார்த்தீங்கன்னா மாற்று திராவிடத்தை உருவாக்கிட்டார். அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா கருப்பு கொலைக்கணத்தை கொடுத்தார். கருப்புனா யாருங்க உங்களுக்கு தெரியும்? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இவர்களை நோக்கி தான் என்னுடைய வேலைகள் போயிட்டு இருக்குன்னு சொன்னார். முதலமைச்சர் அப்படிங்கிற போஸ்டை தூக்கி முதல் சேவகன்னு பேரை மாத்தினால் ஆச்சரியப்படுத்துகிறது. ஸோ மக்கள் ஊழியர்கள் அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் வருவதற்கான இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் இளம் தலைமுறையினுடைய அரசியல் பயணம் தான் இன்னைக்கு சூடு பறக்குது. சட்டசபையில் லைவ் டெலிகாஸ்ட், அரசியலே தெரியாதவர்கள் வேறு என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்த யூடியூப் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். புதுசாக உருவாக்கிட்டார். அதற்குள்ள வரதுக்கான நேரம் இது சரியான நேரம் அப்படின்னு வந்து அவருடைய எண்ணம் இருக்கு. அப்போ இங்கே பல எல்லாமே ஓரங்கட்டப்பட்டால் 3 பேரும் மட்டும்தான் தமிழகத்தில் அப்படி ரவுண்ட் வரது வாய்ப்பு இருக்கு. ஒன்று விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின். இந்த 3 பேருக்கு தான் 3 பேர் தான் அடுத்த கட்டத்துக்கான அரசியல் பாதை இருக்கும். அந்த ஒரு நோக்கம் அண்ணாமலைக்கு வந்திருக்கு. ரஜினி அவர்கள் ஆதரவும் கேட்டிருக்காங்க. அந்த லேபிளை உடச்சிட்டு வந்தா நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவு பண்ண போறாரு இன்னைக்கு தெரியும். என்ன முடிவு பண்ணி பேசிட்டு வரப்போறான்னு தெரிஞ்சா நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அரசியலுக்கு தனியாக ஆரம்பிக்கிறாரா இல்ல பிஜேபி லெவலுடைய ஏதோ அமைச்சர் போஸ்ட் வாங்கிட்டு டெல்லியில செட்டில் ஆறாங்கிறது தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மை கட்சி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ வந்து தாவேகா. ஓகேங்களா, தாவேகா தான் ஆட்சியில் இருக்கு. இருந்தாலும் இந்த 3 கட்சிகளுமே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கட்சி. இந்த 2 கட்சியுமே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கட்சி. அப்படிங்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கட்சியாவே மதிச்சு பேசலையே விஜய் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தான் 2 பேருக்கு போட்டின்ட்டார். எல்லா பேருமே பேசக்கூடியது இதே விஜய் அவர்களே தாவேகாவை மற்ற கட்சிகள் பொருட்டா எடுத்துக்கிட்டாங்களா? எடுக்கவே கிடையாது. ஆனா அந்த பேரே சொல்ல கிடையாது. அந்த கட்சியில தானே ஆட்களை இவர் கூப்பிட்டுக்கிறாரு. யார் கூப்பிடுறா? நீங்க விருப்பப்பட்டு நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க. உங்களை யாரும் வலுக்கட்டாயமா அப்படியே கூப்பிடல. அப்படி கூப்பிட்டுதானே 24 பேர் வந்திருக்கும் போது அமைச்சர்ல 2 போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போயிருக்க மாட்டாங்க எல்லா பேருமே. இருந்தாலும் அப்படி அவங்க தவிர்த்திருக்கலாம்ல. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கட்சியாவே அவங்க பொருட்படுத்தல அப்படின்னா அங்கிருந்து வரவங்களை இவங்க எப்படி அக்செப்ட் அவங்க எப்படி வர்றாங்க? அதிமுகவுடைய ஐடி கார்டோட வர்றாங்களா? இல்லையே. ரிசைன் பண்ணிட்டு தான் அப்ப அவங்க வந்து தனியான ஒரு நபரா இருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையுமே வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்கன்னா அவரு பொது நபரா இருக்காரு. பொது நபர் உங்களை தேடி வரும்போது நீங்க கூப்பிட்டுக்கிறதா மரியாதை. தானா வர்றாங்க. தானா அவர்களை நீங்க வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்க 60 வருடமாக நீங்க வந்து எதிர்முகமா இருந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு போட்டீங்க. அது எப்படி பார்க்கறது நம்ம? அங்க என்ன நடந்தது? நீங்க குதிரை பேரமா, யானை பேரமா, என்ன நடந்தது? பார்ப்போம். ரொம்ப நன்றி.